ஹலோ காய்ஸ், பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் புக்கில் ஃபோர்த் சாப்டர் வந்துட்டு ரொம்ப முக்கியமான சாப்டர், ரொம்ப சுவாரஸ்யமான சாப்டரும் கூட. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த சாப்டரோட ஹெட்டிங் பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன் தான். அதில் என்னெல்லாம் கேரக்டர்ஸ் வருவாங்கன்னா, அர்கட், அர்கட்டோட நண்பர்கள், அல்கமிஷ், 3 பேர் வருவாங்க. இன்னும் ஒரு சிலர் வருவாங்க, அது ரொம்ப பெரிய கேரக்டர்ஸ்லாம் கிடையாது. அர்கட் யாருன்னா, அர்கட் தான் பாபிலோன்ல மிகப்பெரிய பணக்காரன். அல்கமிஷ் யாருன்னா, அர்கட் பணக்காரன் ஆகிறதுக்கு அல்கமிஷ் வழி சொன்னவர். அர்கட்டோட நண்பர்கள் எல்லாம் எப்படி நீ பணக்காரன் ஆன அப்படின்னு அர்கட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தவங்க. அர்கட் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா, ரொம்ப நல்ல மனுஷன், மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவன். குடும்பத்துக்கிட்டே பரிவா நடந்தப்ப அவனோட செலவுகளையும் தாராளமா செலவு செய்வான். ஆனாலும் அவனோட பணப்பையில பணம் குறையவே செய்யாது, அதிகமாயிட்டு தான் இருக்கும். அப்போ அர்கட்டோட நண்பர்கள் அர்கட் கிட்ட கேக்குறாங்க, நீ எப்படி பணக்காரனான? படிப்புலயோ விளையாட்டுலயோ நீ ஒன்றும் எங்களை விட பெருசா ஒன்றும் சாதிக்கல, அதுக்கு அடுத்த வந்த வருஷங்களையும் நீ அவ்வளவு பெரிய பணக்காரனா ஆகல. ஆனா நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம், எங்க வேலைக்கு உண்மையா இருந்தோம். ஆனா விதி தகுதியுள்ள எங்களுக்கு ஒண்ணுமே தராம உனக்கு எல்லாத்தையும் தந்து வச்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப அர்கட் ஆட்சேபனை செஞ்சு சொல்றான், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க பணம் எப்படி சம்பாதிக்கிறது, செல்வத்தை எப்படி சேர்க்கறதுங்கிறத யோசிக்கவே இல்லை, கவனிக்கவே இல்லை. ஆனா நான் யோசிச்சேன், அதனால எனக்கு அதெல்லாம் கிடைச்சிருக்கு. நான் ஒரு கட்டத்துல இருக்கும்போது எனக்கு எது சந்தோஷம் தரும், நான் எப்ப சந்தோஷமா இருப்பேன், நான் எப்ப திருப்தியாவேன் அப்படின்னு யோசிக்கும் போது ஒன்னே ஒண்ணுதான், செல்வத்தால மட்டும்தான் அது முடியும். நிறைய பணம், நிறைய பொருள் வளம் இருந்தா இந்த சொசைட்டில ஒரு அந்தஸ்து இருக்கும். எங்க வேணா நான் கப்பல்ல எவ்வளவு தூரம் வேணா பயணம் செய்யலாம், வேற நாட்டுல போய் அந்த நாட்டோட உணவு சுவைக்கலாம், பொருட்கள்லாம் கிட்ட கொடுத்து நல்ல ஆபரணங்கள் எல்லாம் எனக்கு செஞ்சு வாங்கிக்கலாம், என்னோட குடும்பத்தை சந்தோஷமா பாத்துக்கலாம். இதெல்லாம் பண்ணணும்னா எனக்கு நிறைய பணம் வேணும். பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது நான் அதுக்கப்புறமா யோசிச்சேன். அதுக்கு படிக்கணும். படிச்சேன். ஒரு பதிவேட்டுல வேலைக்கும் சேர்ந்தேன். அங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நைந்தலா அப்படின்னு ஒரு நூல் எடுத்துட்டு அல்கமிஷ்னு ஒருத்தர் வந்தாரு. சரியா, அவரும் ரொம்ப பெரிய பணக்காரர் தான். அல்கமிஷ் என்ன கேட்டாருன்னா, எனக்கு இது ரொம்ப அர்ஜென்டான வேலை, 2 நாள்ல நீ முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான்ப்பா வேலை செஞ்சேன். ஆனா 2 நாள் கழிச்சு வரும்போது அல்கமிஷ் வரும்போது என்னால அந்த வேலையை முடிக்க முடியல. அல்கமிஷ்க்கு சரியான கோவம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்போ கோவம் வந்ததுக்கு அப்புறமா சரி, ஓகே, இவருக்கு இது ரொம்ப தேவை போல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட அர்கட் அல்கமிஷ் கிட்ட சொல்றாரு, ஒரு டீல் பேசுறாரு. நான் 2 நாள்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உன் வேலையை உனக்கு முடிச்சு கொடுக்குறேன். அதுக்கு பதிலா நீ எனக்கு காசெல்லாம் தர வேண்டாம்ப்பா. நீ பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நீ எப்படி பணக்காரன் ஆகணுங்கிறத எனக்கு சொல்லு அப்படின்னு மட்டும் சொல்றாரு. அல்கமிஷும் போயிடுறாரு. ஓகே, இந்த பையன் பொழைச்சிப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு அவரும் போயிடுறாரு. போயிட்டு 2 நாள் கழிச்சு பார்க்கும்போது அர்கட் தூங்காம கொள்ளாம எடுத்து கஷ்டப்பட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அர்கட் அல்கமிஷ் கிட்ட அந்த புக் எடுத்து கொடுப்பாருந்தா, உன் வேலையை நான் முடிச்சுட்டேன், நான் கொடுத்த வாக்கை காப்பாத்திட்டேன், உன் வாக்குக்கு என்ன இப்ப சொல்லு அப்படின்னு. அப்ப அல்கமிஷ் நானும் உன்னை ஏமாத்த மாட்டேன், என் வாக்கையும் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. வயசானவரு, நான் நிறைய பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டே அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீ சம்பாதிக்கிறதுல 10ல் 1 பங்கு உன்னோடது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. 1 வருஷம் கழிச்சு அல்கமிஷ் திரும்ப வராரு. அது வரைக்கும் அர்கட்டும் சேமிச்சிருந்தாரு. ஆனா அல்கமிஷ் கேக்குறாரு, நீ சேமிச்சதெல்லாம் எங்கன்னு கேட்கும்போது அர்கட் என்ன சொன்னாருன்னா, செங்கல் விக்கிறவன் ஒருத்தன் பினிஷியாக்கு போயிருக்கான். போயிட்டு வரும்போது நல்ல விலை உயர்ந்த மாணிக்க கற்கள், லைக் இந்த மாதிரி இருக்கும்ல, இது விலை உயர்ந்த கல்லெல்லாம் கிடையாது, இது ஃபேன்சி. இந்த மாதிரி கற்கள் இருக்கும், அதெல்லாம் நீ அங்க இருந்து பினிஷால இருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டதா சொல்றாரு. அப்பவே அல்கமிஷ் சொல்றாரு, நீ ஏமாந்துட்ட முட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. செங்கல் விற்கிறவனுக்கு அதை பத்தி எப்படி தெரியும், உனக்கு செங்கலை பத்தி தான் தெரியும். நீ நட்டு வச்ச உன்னோட சேமிப்பு மரத்தை நீயே மொத்தமா புடுங்கி போட்டுட்ட, வேறோட புதுசா இன்னொரு மரத்தை நடுன்னு சொல்லிட்டு அவர் போறாரு. அவரு சொன்ன மாதிரியே செங்கல் வித்துட்டு வந்தவன பினிஷியால இருந்தவங்க ஏமாத்திட்டாங்க. அவங்க சாதாரண கண்ணாடி கல்ல கொடுத்து ஏமாத்திட்டாங்க. அர்கட்டோட மொத்த சேமிப்பும் போயாச்சு. மறுபடியும் அர்கட் சேமிக்கிற. அடுத்த 1 வருஷம் கழிச்சு வராரு அல்கமிஷ். வரும்போது கேக்குறாரு, என்ன மறுபடியும் சேமிச்சியா அப்படின்னு கேக்குறாரு. கேட்கும் போது ஆமா நான் சேமிச்சேன் அப்படின்னு சொல்றேன். என்ன பண்ணேன்னு கேட்டா, நான் கேக் வாங்கினேன், தேன் வாங்கினேன், நல்லா சாப்பிட்டேன், அங்கி வாங்கினேன், அப்படி இப்படின்னு செலவு பண்ணியே தீத்துட்டான். அப்போ அர்கட் சொல்றாரு, அல்கமிஷ் சொல்றாரு அர்கட் கிட்ட, நீ சம்பாரிச்ச உன்னோட சேமிப்போட குழந்தைங்களை நீயே சாப்பிட்டுட்டா அவங்க எப்படி உனக்கு வேலை செய்வாங்க? அது என்னன்னா, இப்ப நான் 1 லட்சம் ரூபாய் இந்த இயர் நான் சேர்த்து வைக்கிறேன். அதை நான் அப்படியே வச்சிருக்காம, இல்ல அதை சாப்பிட்டு காலி பண்ணாம
எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணணும். லைக் கோல்டில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும். அதை மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும், அதுலேருந்து எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும். இந்த மாதிரி நீ வந்து திரும்ப திரும்ப நீ வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணும்போது உன்னோட சேமிப்பை நீ பெருக்கும் போது உனக்கு ஒரு அடிமைப்படையே உருவாகும். அடிமைப்படைனா நம்மளோட சேமிப்பு, சரியா? அடிமைப்படையே நமக்கு உருவாகும், உனக்கு உருவாகும். அதெல்லாம் அதை உனக்கு வேலை செய்ய வை, அதுக்கப்புறமா நீ இதெல்லாம் வந்து அனுபவிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் மறுபடியும் போயிடுறாரு. அடுத்த வருஷம் அல்கமிஷ் வரல. 2 வருஷம் கழிச்சு அல்கமிஷ் வராரு. வரும்போது அர்க்கட் கிட்ட வந்து கேட்குறாரு, என்ன நீ வந்து சம்பாரிச்சியா, சேர்த்தியா, இப்பமும் செங்கல்காரன் கிட்ட கொடுத்து விட்டியா அப்படின்னு. அப்போ வந்து அர்க்கட் சொல்றாரு, இல்ல நான் வந்து செங்கல் விற்கிறத பத்தி தான் செங்கல்காரன் கிட்ட செங்கலை பத்தி தான் வந்து அறிவுரை கேட்கறேன், மற்றபடி எதுவுமே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நான் என்னோட செல்வத்தை இன்னும் பெருக்கியிருக்கேன், காசை வந்து இவன் கிட்ட கொடுத்துருக்கேன், 4 மாசம் கழிச்சு 4 மாசத்துக்கு ஒரு தடவை எனக்கு வந்து அவன் வட்டி கொடுக்குறான், அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது அல்கமிஷ்க்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே, இவன் வந்து சேமிக்க ஆரம்பிச்சிட்டான், சேமிப்போட விதிகள் இவனுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டுன்னு சந்தோஷப்படுறாரு. அண்ட் இன்னொரு விஷயம் அவர் சொல்றாரு, என்னோட பசங்க நான் கஷ்டப்பட்டு சேமிச்சதை பாதுகாப்பாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. இந்த ஒரு இடத்துல எனக்கு ஒரு நிலம் இருக்கு, நீ அதை போய் பார்த்துக்கோ, அதை பராமரி, நான் இறந்ததுக்கு அப்புறமா ஒன்னு அதுக்கு பங்குதாரராக்குறேன்னு வாக்கு கொடுக்கறாரு. அதை நம்பி அர்க்கட்டும் அங்க போறாரு, அந்த நிலத்தை பாத்துக்கிறாரு, அந்த செல்வத்தை பெருக்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அல்கமிஷம் இறந்து போயிடுறாரு. அல்கமிஷ் இறந்ததுக்கு பிறகு அர்க்கட் அந்த இடத்தோட பங்குதாரர் ஆயிடுறாரு. இதை வந்து அவரோட நண்பர்கள் கிட்ட அர்க்கட் சொல்லும் போது ஒரு சில நண்பர்கள் சொல்றாங்க, நீ சரியான அதிர்ஷ்டசாலிதான், யாருன்னே தெரியாத ஒருத்தனோட சொத்துக்கு நீ வந்து வாரிசே இல்லை அவருக்கு, ஆனா நீ வந்து உரிமையாளர் ஆகிட்டியே அப்படின்னு. அப்பா அர்க்கட் சொல்றான், ஒரு மீனவன் இருக்கான், அவனுக்கு மீனை பத்தி நல்லா தெரியும், எந்த இடத்துல வலை போட்டா எந்த மீன் கிடைக்கும்னு அவனுக்கு தெரியும். அவன் கஷ்டப்பட்டு அதெல்லாம் தெரிஞ்சு படிச்சுக்கிட்டு அவனோட வலையில வந்து நிறைய மீன் அவன் எடுத்துட்டு வரான்னா அது அதிர்ஷ்டமா? கிடையாது அப்படின்னு சொல்றான். இன்னொரு நண்பன் சொல்றான், உனக்கு மனோபலம் ஜாஸ்தி, ஒரு வருஷமா நீ வேலை செஞ்சு சேமிச்சதை இழந்த பிறகும் நீ மறுபடியும் வந்து சேமிக்க ஆரம்பிச்சு அப்படின்னு. இப்ப சொல்றான், மனோபலம் கிடையாது. அவனுக்கு கோவம் வந்துருச்சு. இப்போ நான் கஷ்டப்பட்டு, அவரை வந்து கஷ்டப்பட்டு சேமிச்சிருக்காரு, சரியா? திரும்பியும் கஷ்டப்பட்டு, அப்ப அது வந்து உன்னோட மனோபலத்தினாலதான் நடந்துச்சு அப்படின்னு அவரால் அதை ஏத்துக்க முடியல. ஏன் ஏத்துக்க முடியலன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, மனோபலத்தை வச்சுட்டு ஒரு கழுதை இழுக்கிற பாரத்தை உன்னால இழுக்க முடியுமா? மனோபலம் அப்படிங்கிறது நீ பண்ற வேலைய உன்னை பண்ண வைக்கிறதுக்காக உன்னை மனசு தைரியப்படுத்துறது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ஒரு சில நண்பர்களுக்கு அவர் சொல்றத வந்து கற்பனை பண்ணி பாக்குற அந்த சக்தி இல்லாம அவங்க ஒண்ணுமே புரியாம வேணாம் அவங்களும் போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு, இவ்வளவு நேரம் இருந்தோம், அவன்கிட்ட இருந்த காசு கொஞ்சமாவது மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல, பகிர்ந்து கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வசைப்பாடிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, அவங்க கண்ணில் பல்ப் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா அர்க்கட்டோட வரவேற்பு பெற்றது அவங்கதான். எப்படி தொழில் ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு, அந்த தொழில் எப்படி நஷ்டம் இல்லாம நடத்துறதுன்னு சொல்லிட்டு அர்க்கட் அவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறான். அவங்களும் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல வந்து இவங்க சொல்ற ஒண்ணே ஒண்ணு, 10ல் 1 பங்கு நம்மளோடது, நம்ம சேமிக்க வேண்டியது, அதை நம்மளே சேமிச்சு நம்மளே சாப்பிடக்கூடாது, ரீஇன்வெஸ்ட் பண்ணணும், அதை நமக்காக வேலை செய்ய வைக்கணும். இதுதான் முதல்ல அவங்க சொல்லியிருக்காங்க. 10ல் 1 பங்கு உன்னோடது. இன்னையில இருந்து அடுத்த மாசம் சம்பளம் வரும்ல, இப்போ மந்த் எண்ட் ஆயிடுச்சு, இப்போ சம்பளம் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சேலரி வந்தோடனே, இப்போ நீங்க 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா 10,000 ரூபாய் உங்களுக்காக எடுத்து வைங்க. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா 1000 ரூபாய் உங்களுக்காக எடுத்து சேமிக்க ஆரம்பிங்க. இதுதான் வந்து பணக்காரன் ஆகிறதுக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய முதல் விதி. நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.